ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அவித்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குழம்பு பண்ணுறதுக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு இப்படி கட் பண்ணிவிட்டு முட்டையை திருப்பி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ அதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா மசாலாவோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நாம் மசாலா பொருள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த 3ஐயும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காயை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க.
முட்டையை நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் முட்டை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. குழம்போட முட்டை நல்லா வெந்து சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கும் அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.